வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. என்னடா தம்ப்நெயிலில் பெஞ்ச் மார்க்கு வாட்டர் மார்க்லாம் போட்டிருக்குன்னே நினைக்க வேணாம். நீங்கள் இந்த வீடியோ ஆக்சுவலாக புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தரவுகள் இருக்குது, உங்களுக்கு பயன்படும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, RSS நிர்மல் குமார் மதுரையில் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அங்கே ஒரு சிறப்பான கேள்வியை ஒரு நிருபர் வைக்கிறாரு. என்னங்க அவங்க முதல்வருக்கு பயமா? ப்ரெஸ் மீட்டெல்லாம் சந்திக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, பயமா எங்களுக்கா? அப்போல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாதுங்க, ப்ரெஸ் மீட்டை தான் சந்திக்கணும்னு அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்குறார். நம்மக்கிட்டேயுமே கமெண்ட்ஸில் வந்து அதெல்லாம் ஒன்றும் மேண்டேட்ரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்டர் மார்க். இப்போது வாட்டர் மார்க்குன்னா என்னன்னு தெரியணும்ல. ஏன் வந்து இந்த கட்சியை நம்ம வாட்டர் மார்க் கட்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வந்து ஃப்ரீ எடிஷனில் யூஸ் பண்ணுறீங்க, காசு கொடுத்து வாங்காமல், சொந்தமாக வாங்காமல், முக்கியமாக சொந்தமாக வாங்காமல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் வரும். அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் எதாவது எடிட் பண்ணுறீங்க வீடியோஸ் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் இருக்கும். என்ன கம்பெனியோ அவங்களோட லோகோ வந்துட்டே இருக்கும். அது மாதிரி தான் இவங்க திமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்கல்ல. ஃப்ரீ எடிஷன், எந்தவித உழைப்பும் போடாமல் அவங்களுடைய பொருளை, அவங்களுடைய உழைப்பை, அவங்களோட திட்டங்களை திருடுறாங்கல்ல. அதனால தான் இது வாட்டர் மார்க் டிவிகே. அவங்களோட உழைப்பெல்லாம் போட்டு இவங்க வந்து காசு கொடுத்தோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை அதற்கான வேலைகள் செய்தோ எதுவும் செய்யாததுனால் வாட்டர் மார்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். என்னமோ புதுசாக விஜய் அவர்களில் தான் வந்து கொண்டு வந்ததாக, அதாவது அவருக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்களை பார்க்குறதுக்கு டைம் வேணும், ஹனிமூன் பீரியட், அவருக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து சாதித்து தள்ளிடுவார். அப்படியே தள்ளின விஷயத்தில் ஒன்று தான் வந்து ஸ்கூல் பேக் பிரச்சனை. இந்த ஸ்கூல் பேக் விஷயத்தை பயங்கரமாக எடுத்து எல்லா இன்ஸ்டாலையும், அவங்க ஆட்சியே இன்ஸ்டாவில் தானே நடக்குது, த்ரெட்ஸ்லேயும் வந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, முன்னாடிலாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்க பேக்கில் வந்து அவங்களோட புகைப்படத்தை போடுவாங்க. இது ஜெயலலிதா அவர்களோட பீரியடில் போட்டது, இது வந்து ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் கொடுத்த பேகு, பாருங்கள் இந்த பேக்கில் வந்து எங்களுடைய படமே இல்லை, எங்கள் விஜய் படமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து 15 நாளுக்குள்ளே இவர் பேக் அடிக்கிற கான்ட்ராக்டரை மீட் பண்ணி கொட்டேஷன்ஸ் கொடுத்து, கொட்டேஷனில் செலக்ட் பண்ணி பேக் அடித்து பிரிண்ட் பண்ணி இவங்க ஃபோட்டோ இல்லாமல் அதுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க சொன்னால் தற்கூரிங்க நம்புவாங்க. நம்ம நம்புவோமா? அது எப்போமோ கொடுத்த கான்ட்ராக்ட், அந்த ஃபோட்டோவே ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயருக்குள்ளே ஃபோட்டோஸ் தான் அந்த பேக் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. இவங்க ஒன்றும் புதுசாக அடிக்கலை. அதை தாண்டி இன்னொரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவோட கட்சி கொடியை போட்டுட்டு அந்த தொகுதி எம்எல்ஏவா என்னன்னு தெரில, அவங்க வந்து போகிறாங்க. போயிட்டு ஒரு சிறப்பான விஷயத்தை அந்த குழந்தைங்க மனசில் பதிவு வச்சுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாமே வரிசையாக பார்க்கலாமா? இப்போது இந்த பேக் விஷயத்துக்கு வரலாம். அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சிக்கு வந்த 2021ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் பேரில் அடிக்கப்பட்ட, எடப்பாடி ஆட்சியில் அடிக்கப்பட்ட ஏடிஎம்கே பேக்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போது புதுசாக பேக் அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் சொல்கிறாங்க. இல்லை வேணாம், அதுக்கு இதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. சரி, அந்த ஐடியா வந்து ஓகேவா படுது. எவ்வளோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 கோடி. இதை கேட்டவுடனே ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 13 கோடி ரூபாய் நான் வந்து ஜஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்காகலாம் வந்து நான் செலவு பண்ண மாட்டேன், தேவையும் இல்லை. பெயிண்ட் அடிக்கணுன்னே உங்களுக்கு வந்து பிங்க் பெண்கள் பாதுகாப்பு படை அந்த கார் ஞாபகத்துக்கு வந்தால் வரணும், வந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கிங்கன்னு அர்த்தம். ஸோ பெயிண்ட் அடிக்கிற வேலைக்காக நான் செலவு பண்ண மாட்டேன், தேவையில்லை, அப்படியே கொடுங்க அப்படின்னு கொடுத்தவர் தான் ஸ்டாலின் ஐயா. அதே மாதிரி தான் அம்மா உணவகத்தோடைய புகைப்படமும் எதுவுமே மாற்றக்கூடாது, அப்படியே அம்மா உணவகம்னே இருக்கட்டும், அவங்களுடைய புகைப்படமே இருக்கட்டும் சொன்னவர் தான் ஸ்டாலின் ஐயா. ஏதோ ஒரு இடத்துல வந்து யாரோ போய் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு உடனடியாக வந்து மாசு ஐயா அங்கே போய் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. இவ்வளோ பெருந்தன்மையான ஒரு ஆட்சியை செய்தது தான் ஸ்டாலின். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியலல்ல. திடீர்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோடனே உலகமே விஜயை சுற்றி தான் நடக்குது, உலகமே அந்த தவுட்டு தற்கூரிகளை சுற்றி தான் நடக்குதுன்னு புதுசாக இப்போ தான் கண் திறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி, இப்போது ஒரு பையன் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு பொய் பரப்பதிலே கொஞ்சம் அட்வான்ஸ்டு போய், அதாவது ஜெயலலிதா அம்மா புகைப்படம் போட்ட அந்த பேக்கை போட்டாச்சு. அடுத்து இப்போது தேடி பார்த்துருப்பாங்க, தேடி பார்த்தோடனே லேப்டாப் பேக் இருக்குல்ல, ஹெச்பி லேப்டாப் பேக் ஒன்று, அது வந்து இந்த லேப்டாப் வச்சு கொடுத்தாரு ஸ்டாலின் ஐயா. அதில் வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய முகப்பு இருக்குது. அந்த ஃபோட்டோவை வச்சு பாருங்கள், ஜெயலலிதா பீரியடில் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோவை போட்டாங்க.
அதே மாதிரி வந்து ஸ்டாலின் பீரியடில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக வந்து கலைஞர் உரைன்னு போட்டிருக்கு. இந்த பேக் வந்து திமுக பீரியடில் பிரிண்ட் பண்ணது தான். கலைஞர் உரை போட்டு கொடுக்குற அளவுக்கு உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவரா என்ன? அவ்வளோ நம்பிக்கையா? அது எதுவுமே படிக்கிறது இல்லை. ஒருத்தங்க அனுப்புகிறாங்களா, ஒருத்தங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா, உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அதை ஃபார்வர்ட் பண்ணுது. சரி, அதில் இருக்கிற நுணுக்கம் என்ன அப்படின்னா 2021 இவங்க ஆட்சிக்கு வராங்கல்ல, அந்த டைம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயத்தை பரிந்துரை செய்கிறது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பேக் 13 கோடி வந்து செலவெல்லாம் செய்ய வேணாம்னு அந்த டைமில் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ட் கேஸ் வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிந்துரையாக எதுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில், நோட் புக்கில், அப்புறம் பேக்கில் வந்து அரசோடைய முதலமைச்சருடைய புகைப்படம் போடணும், தேவையில்லை, அது வந்து மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்கப்படுற ஒன்று, அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. அந்த பரிந்துரையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அதாவது முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள். யோசிச்சு பாருங்கள், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் போயிட்டு 13 கோடி செலவு பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்டு வேண்டான்ட்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் ரெக்வஸ்ட்டாக வருது, பரிந்துரையாக வருகிறது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர் போடவே இல்லை. இவங்க தூக்கிட்டு வர அந்த லேப்டாப் பேக்கில் இருக்கிற புகைப்படம் அப்படிங்கிறது இறுதியில் அவங்க வந்து லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இல்லையா, அவங்க குறிப்பிட்ட மாணவர்களுக்காக, அதில் போடப்பட்ட புகைப்படம். அப்போ ஏன் லேப்டாப் பேக்கில் போட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதற்கு முன்னாடி இந்த அரை முட்டை கொடுத்தாலே வந்துட்டு 600 கோடிக்கு வந்து செலவு செய்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கட்சி தானே உங்கள் கட்சின்னு சில சங்கிகள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்காகவே இந்த பர்டிகுலர் வீடியோ நான் போடுறேன். இது வந்து சட்டமன்றத்தில் வந்து அன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசினது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சேலஞ்சாக இருந்தது ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அந்த புத்தக பை கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் புத்தக பை. முன்னாள் முதலமைச்சர் 2 பேருடைய ஃபோட்டோஸ் இன்னமும் இருக்குது. அதில் நிறைய இடத்துல அதே கொடுக்காங்க. அந்தந்த ஊரில் இருக்க கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணி எனக்கு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது சரி, என்ன அது எஸ்டிமேட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பையவே மாற்றிடலாம், இல்லை ஸ்டிக்கர் ஓட்டலாமல் ஏதாச்சும் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட எஸ்டிமேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய். ஒரே வார்த்தை சொன்னார், அந்த பழைய அவங்களுடைய முகமே இருந்துட்டு போகட்டும், இந்த 13 கோடி ரூபாயில் என்னோட அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு ஏதாச்சும் திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்ன பெருந்தன்மையை கொண்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்களா? இது ஸ்கூல் பேக்குக்கு. இப்போ இந்த லேப்டாப் பேக் தான் வந்து அந்த தம்பி வந்து அவரோட த்ரெட்டில் காமிக்கிறார் இல்லையா. நான் வீடியோ ஷூட் முடிச்சுட்டு சரி தம்பி வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தம்பி டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாப்ல. அப்போ ஏன் லேப்டாப் பேக்கில் எதுக்கு அப்படின்னா போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். அது நானுமே ஒத்துக்கிறேன், தேவையில்லை தான், போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது தமிழ்நாடு அரசு 2024 25 வரை, இல்லை 25 26 வரை அப்படின்னு சொல்லி கூட நலத்திட்டங்களுக்கு அவங்க போடலாம். ஆனால் அந்த 50% தான் நான் ஒத்து போகிறேன். 50% ஏன் ஒத்து போகல அப்படின்னா, சில ஸ்கீம்ஸை வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவில் அறிவித்து அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த சமயத்தில் தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும், இல்லாட்டினா அந்த மாணவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு அந்த அரசாங்கம் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனால் இது ஓகே தான். அதே மாதிரி ஹைகோர்ட் கொடுத்த பரிந்துரையில் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ், ஸ்கூல் நோட் புக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதை அவங்க குறிப்பிடவும் இல்லை. ஸோ சட்ட ரீதியாகவும் அவங்க குறிப்பிடலை அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேக்கை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த அம்மா, நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது அவங்களுடைய கழுத்தில் அவங்க வந்து அவங்களுடைய கட்சிக்கொடியை போட்டுட்டு போகிறாங்க. இப்படி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. எவ்வளோ கேவலமான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறார். இதுதான் நாகரிக அரசியலா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சில இடங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரால் போக முடியும், எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. அதனால் நிர்வாகிகளாக இருக்கலாம், இல்லை கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை கலெக்டராக இருக்கலாம், யார்கிட்டயே வந்து ஆர்டர் பாஸ் பண்ணி இந்த பேக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க கட்சியில் தான் ஆய்வுன்னு சொல்லிட்டு கண்டவெல்லாம் போவான்ல, டாக்டர் கோட்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி யாருன்னு தெரியல. இல்லை ஒரு வேளை எம்எல்ஏனான்னு கூட தெரியல. நம்மளுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் இந்த கட்சியில் யாரெல்லாம் எம்எல்ஏன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே. சரி, இப்போ போகிறீங்க அப்படின்னா எதுக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த கட்சியோட துண்டை எதுக்கு போட்டுட்டு போகிறீங்க? கட்சி ரெப்ரசன்டேட்டிவாக போயிருக்கீங்க, தமிழ்நாடு அரசோட ரெப்ரசன்டேட்டிவாக போகிறீங்க, எதுக்கு கட்சி கழுத்தில் கட்சி துண்டெல்லாம்? இதை எவனும் கேட்க மாட்டான். அங்கே போய் நம்ம என்ன பேசுதுன்னா, முதல்வர் அவர்கள் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்களாம். கிஃப்ட்டு, அதாவது தமிழில் சொன்னேன்னா இந்நேரத்துக்கு பொங்குன்னு பொங்கியிருப்பாங்க, பொங்கல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் இங்கிலீஷில் கிஃப்ட்டுன்னு சொல்லியாச்சு. இது என்ன கிஃப்டா? இது அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்.
மேண்டேட்ரியா இதை வந்து உங்களோட மேனிஃபெஸ்டோலலாம் நீங்கள் வச்சு கூட கொண்டு வரல. இதை வருடமாக காலகாலமாக தமிழ்நாடு அரசு செய்து கொண்டு இருக்கிறது. அதை ஒரு நீங்கள் என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவாக போய் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போவார். ஆனால் எல்லா இடங்களுக்கும் அவரால் போக முடியாது அப்படிங்கிறனால ரெப்ரசன்டேட்டிவாக வந்து அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏ இல்லாட்டினா கலெக்டர்ஸ் யார் வேணால் போய் அவர் யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு சர்க்குலேஷன் வந்திருக்கோ அதுபடி போவாங்க. இவங்க என்னடானா இவங்க கட்சியில் தான் எவன் வேணால் போகலாமே ஆய்வுக்குன்னு யார் யாரோ வந்துட்டு கோட்டை போட்டுட்டு டீனெல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கெலாம் ஆய்வு போவாங்களே அந்த மாதிரியா இல்லை இவங்க கட்சியில் இருக்கவங்கள வேற யாருன்னு தெரியாது அந்த மாதிரி போகிறாங்க. போகும்போது ஒரு நீங்கள் ஒரு அரசாங்கத்தோடைய ரெப்ரசன்டேட்டிவாக போகிறவங்களுக்கு எதுக்கு கட்சி துண்டு? இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் சரி திமுகவும் சரி உங்களுடைய அட்வொகேட் விங்லேருந்து கேஸை தூக்கி போடுங்க. கேஸ் போட்டு இது என்னன்னு கேளுங்க. இது வந்து பேக்கில் ஒரு முதலமைச்சருடைய புகைப்படம் இருக்கக்கூடாது என்பதை ஒரு ஹைகோர்ட் வந்து தலையீடு செய்து பரிந்துரை செய்கிறது என்றால் இதையும் வந்து முன்னெடுத்து அட்வொகேட் விங்ஸ் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா இதுக்கும் பரிந்துரை வரும். இந்த மாதிரி ஆய்வுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு யாரும் கட்சி துண்டியை போட்டுக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இது முன்னெடுங்க. அங்கே போய் நம்ம என்ன பதிவு பண்ணுதுன்னா கிஃப்ட்டு உங்களுக்கு முதலமைச்சர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த பசங்களுக்கு தெரியும், ஏன்னா போன வருஷமும் இதை வாங்கியிருப்பாங்க, போன வருஷம் அரசாங்க கையிலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி இதையாவது போய் தொலையுது அப்படின்னு விட்டா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கும்போது முதலமைச்சரை ஞாபகம் வச்சுக்கணும், யாரை விஜயை ஞாபகம் வச்சுக்கணும். விஜயை ஞாபகம் வச்சுக்கணும் முயற்சி செஞ்சால் எங்களுக்கு தான் என்னென்னமோலாம் ஞாபகத்துக்கு வருது சார். என்ன பண்ண இது ரொம்ப முக்கியமா? நீங்கள் சட்டமேதி ஆகணுமா? அம்பேத்கரை ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு யார் போராடினாங்கன்னு நினைக்கிறியா அவங்கள ஞாபகம் வச்சுக்கோ. படிப்புங்கிறது நம்மளுக்கு கிடைக்கல, அதுக்கு கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த என் கொள்கை தலைவரான பெரியாரை ஞாபகம் வச்சுக்கோ. இவங்கள ஞாபகம் வச்சுக்கோ, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோ. இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சு படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டு முதல்வர் அவர்களை ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்வர் என்ன சொன்னோட சோப்பில் இருந்து காசு எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்தாரா? முதல்வரை ஞாபகம் வச்சுக்கணுமா? இல்லை உங்கள் மேனிஃபெஸ்டோலேருந்து முதலாக இந்த மாதிரியான திட்டத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்களா? இல்லை நான் ஏன் இதை திரும்ப மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த லேப்டாப் பேக்குமே அந்த மேனிஃபெஸ்டோவில் தான் வருது. நம்ம ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. முதல்ல வந்து நீதி கட்சி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்த மாதிரியான உணவு அதாவது பள்ளிகளில் உணவு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க பெருசாக அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா வந்து தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு கொண்டு வரும்போதும் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க, தப்பில்லை. அதற்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்துணவு அப்படின்னு சொல்லி முட்டையை ஆட் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் நான் ஆட் பண்ணும்போது ஸ்டாலின் ஐயா வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் திட்டங்கள், கடமை இல்லை. கடமைக்கு நீங்கள் எதுக்கு போயிட்டு நின்றுக்கிட்டு இப்படி உயர் எடுத்துட்ருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. இப்போது முதல் வாட்டர் மார்க் பார்த்தாச்சா? ரெண்டாவது வாட்டர் மார்க் அதாவது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு பள்ளி பாட புத்தகங்களை வந்து முதல் பக்கத்தில் அந்த இண்டெக்ஸ்லாம் போனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக ஒரு பேஜ் இருக்குது. அதை விஜய் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காரு. எப்படி அதாவது வந்து 16 நாட்களில் ஏற்கனவே இருக்கிற காவல்துறை தான், ஆனாலும் அவங்களால அந்த சட்ட ஒழுங்கை சரியாக பார்க்க முடியாது, அதை வந்து விஜயால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 6 மாதம் டைம் கொடுக்கணும். ஆனால் அந்த 11 நாட்களுக்குள்ளே டெக்ஸ்ட் புக்கை பிரிண்ட் பண்ணி அதில் முதல் பக்கத்தில் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் பேப்பர் வச்சு பைண்ட் பண்ணி சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு விஜயால் கொடுக்க முடியும் நம்புகிற இந்த தவிட்டு தற்கூறிகள் கிட்ட கேட்க வேண்டியது சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அது எப்படா பாசிபிள்? இந்த புக்கு வந்து இப்போ பிரிண்ட் பண்ணது கிடையாது. அதாவது இது ஆன் த ப்ராசஸில் இருந்த புத்தகங்கள் தான். இதில் மிக முக்கியமாக இது ஒன்றும் புதுசாக இந்த வருஷம் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் பேப்பர் வைக்கல, அதுவும் அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா போன ஆண்டே வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் இதே மாதிரியான அந்த கான்ஸ்டியூஷன் பேஜ் வந்து இருந்திருக்கு. இவங்க புதுசாலாம் புத்தகம் அடிக்கலை, இது பழைய புக்கு தான், ஏற்கனவே பிரிண்டில் இருந்தது தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டெக்ஸ்ட் புக்குக்குன்னு பிடிஎஃப்க்குன்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த வெப்சைட் அழகாக வந்துடும். அதில் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ தமிழ் புக்கோ எந்த புக்குனாலும் நீங்கள் பேஜ் பை பேஜாக பிடிஎஃப்பை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே தெரியும். போன வருஷமும் இருந்திருக்கும், இந்த வருஷமும் இருக்கும். இது வந்து என்னன்னு தெரில, புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்கடா. ஆனால் என்னென்னா இன்ஸ்டாலையும் த்ரெட்லேயுமே இவங்களுடைய வாழ்க்கை இருக்குங்கிறதுக்காக ரொம்ப அழகாக வந்து அவதூற பரப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. உண்மை பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்குள்ளே போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுது. நாமளும் மூச்சு வாங்க முக்குன்னு வீடியோ போட வேண்டியிருக்கு, ஆனால் போய் சேர்றதே கிடையாது. அடுத்து 3வது வாட்டர் மார்க் என்னன்னு பார்க்கலாமா?
வீடியோ வைரல் ஆயிட்டிருக்கு. அது என்னன்னா வழக்கம் போல் டிவி கேன்ஸ் பண்ண வேலை தான். இந்திய அரசமைப்பு இப்போ தான் வந்து சிஎம்மாக பதவியேற்றிருக்கிற விஜய் சார் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புக்கு என்னோட பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லாஸ்ட் டேர்மில் கொடுத்த புக் தான். இந்த புக்கில் போன வருஷத்துலேருந்தே இந்த இந்திய அரசமைப்பு முகப்புரையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்போ கொடுத்துருக்க புக்கு, இதுலேயும் இந்திய அரசமைப்பு முன்னுரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாட்டர் மார்க்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பெஞ்ச் மார்க்குக்கு வரலாம். அதாவது நிர்மல்குமார், RSS நிர்மல்குமார் வந்து மதுரையில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து வைக்கப்படுற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிஎம் அவர்கள் வந்து பத்திரிகையை சந்திக்கணும் அப்படின்னு எந்த பெஞ்ச் மார்க்கும் கிடையாது, எந்த மேண்டேட்டரியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட் மீடியா தானே, அப்போ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பத்திரிகையை சந்திச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. முதல்வர் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறாரு? செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்றது நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். ஆமா, பிரிண்ட் மீடியா இருக்கும் காலகட்டத்தில் அப்போ கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வர வச்சு என்னென்ன தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை வந்து அவங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இல்லை ஒன் வே கம்யூனிகேஷனாக சொல்லிடுவாங்க தான். எதற்காக அது மாதிரிலாம் நடக்கு அப்படின்னா, முதல்வர்கிட்ட இருந்து பதில் வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சில பிரச்சனைகள் நடக்கும்போது முதல்வர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வேலிடான ஒரு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா காத்திருப்பாங்க. எந்த விதமான குழப்பங்களோ ஏற்படாது, புரட்சி போராட்டம் ரோட்டுக்கு வரமாட்டாங்க. சரி முதல்வர் சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. ஆனால் ப்ரெஸ் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்பப்போ வந்து பதில் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாதான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்றைக்கும் மாறலை. நீ பிரிண்ட் மீடியாவில் கூட, இல்லை ப்ரெஸ் மீடியாவில் கூட, இல்லை நடக்கும்போது கூட, இல்லை ஓடும்போது கூட, இல்லை வாக்கிங் போகும்போது கூட, அது உன்னோட இஷ்டம். ஆனால் கொடு அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நான் கொடுக்கவே மாட்டேன், ப்ரெஸ்ஸை பார்த்தா நான் ஓடுவேன் அப்படிங்கிறது என்னத்தை காமிக்குது அப்படின்னா, எனக்கு பதில் தெரியாதுப்பா, என்னை விட்டுருங்கப்பா, இருந்தால் தானே நான் சொல்ல, எனக்கு யாராவது எழுதி கொடுத்தா தான் பேச முடியும் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப கொண்டு போய் சேர்க்கும். அதனால் மோடி வேணால் 15 வருஷம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அது பப்பு வேகாது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நிர்மல்குமார் புரிஞ்சு கொள்வார். ஆனால் நிர்மல்குமார் அவர்களிடம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, சரி முதலமைச்சர் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு எந்த பெஞ்ச் மார்க்கும் இல்லை அப்படின்னா, நீங்கள்லாம் வந்துட்டு எதுக்கு ஒவ்வொருத்தராக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கீங்க? அப்போ உங்களுக்கு அந்த பெஞ்ச் மார்க் இல்லைல்ல. அப்போ நீங்கள் உங்களுடைய துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தானே வந்து உட்காடுறீங்க. அப்போ முதல்வருடைய துறை அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அதில் தான் அதிக குற்றங்கள் நடந்துட்டுருக்கு இந்த 15 நாட்களாக. கிட்டத்தட்ட 60-70க்கு போய் 100க்கே போயிடுச்சோ என்னமோ தெரில. நாங்கள் முதல்லலாம் கணக்கு வச்சுட்டு இருந்தோம், இப்போ கணக்கே வச்சுருக்க முடியாது. அதான் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவது போல் 5 கொலை நடக்கிறது ரொம்ப வந்து சாதாரண விஷயமாக தமிழ்நாட்டில் ஆயிட்டு இருக்குது. எங்களால் கணக்கு வச்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் பதில் சொல்லலை, ஏன் மக்களை சந்திக்கலை, ஏன் பத்திரிகையை சந்திக்கலை அப்படின்னு கேள்வி திரும்ப திரும்ப வரத்தான் செய்யும். அதனால் இது பெஞ்ச் மார்க் இல்லை அப்படின்னு நீங்கள் 19 சொல்லிட்டு போகிறது பத்திரிகையை மதிக்கலை அப்படிங்கிறத தாண்டி மக்களையே நீங்கள் மதிக்கலை அப்படின்னு தான் பார்க்கப்படும். மக்களை நீங்கள் மதிக்கலை, அவங்கள ஒரு பொருட்டாக கூட நீங்கள் கருதலை, அவங்கள வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ப்ராடக்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாவில் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் உலகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ரீல்ஸ் உலகமாக தேனியில் இருக்க எம்எல்ஏ அவர்கள் அவர் வந்து மக்கள் சபா கூட்டத்தில் வந்து மக்களுடைய குறைகளை வந்து கேட்டுட்ருக்கிறாரு. அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய கேமரா வச்சு ஃபுல்லாக வளைச்சி ஃபோட்டோலாம் இல்லை, வீடியோவே எடுத்துகிட்ருக்காங்க இன்ஸ்டாவில் போடுறதுக்கு. ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம் முக்கியம்தான். ஏன்னா இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் எப்படி நடக்கும்னு இவ்வளோ நாள் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சட்டசபை வந்து முதல்வருடைய அறை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே வளைச்சி சட்டசபைக்குள்ளே, அதுக்கப்புறம் முதல்வருடைய ப்ரைவேட் ரூம்குள்ளே, ஏன் வந்து பாத்ரூம் டூரே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து இல்லை. சட்டசபைக்குள்ளே பாத்ரூம் எப்படி இருக்குது, முதல்வரோட ரூம்குள்ளே பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம். அப்படியாக தான் ஒரு ரீல்ஸ் அது. கண்டிப்பாக குறைய தீர்க்காங்களோ இல்லையோ, இன்ஸ்டா மக்களுடைய வறுமையை தீர்த்துடுறாங்க. புதுசாக இன்ஸ்டாவில் வீடியோஸ்லாம் போட்டு
பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நல்ல எண்ணம் தான், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கு. அதில் 436 திட்டங்களை வந்து நாங்கள் வந்து விவாதித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட் வந்தாலே 5 நாளைக்கு உட்கார வச்சு மீட்டிங்னு 1 மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எங்களை போட்டு கொலையாக கொள்ளுவாங்க. அது எப்பறம் 436 திட்டங்களை 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் பேசி முடிச்சிங்க அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்கும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் மொத்தமாக பேசினதே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான். அப்படி 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசி 108 தொகுதிகளில் ஒருத்தரால் வின் பண்ண முடியும் அப்படின்னா அது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியம் தானே. ஒரு புறம்பள்ளி வச்சுக்கலாம். குளத்தூர்ல கரண்ட் கட் பண்ணி இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன காரணம்ன்றது எங்களுக்கு புரியல. அந்த விஷயம் என்னன்னா, மக்கள் கிட்ட வந்து இவங்க ஆட்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத உருவாக்குறதுக்காக தான் இந்த சதி வேலையை. லிபில வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க, எதனா கேட்டா அந்த ஃபால்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் மாட்டிக்குவோன்றதுனால மெயினான தொகுதியில மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் கரண்டா வந்து ஹைலைட்ல இருக்கவங்க வந்து பல்லவி தான். கொலாயடி சண்டையாக பிரியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட நம்மளுடைய தோழர்களே வந்து இல்லைங்க உங்களெல்லாம் வந்துட்டு 2 டைம்ஸ் இன்சல்ட் பண்ணா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன இன்சல்ட் பண்றது வேற, மக்கள் பணி செய்வதற்காக நான் மக்களுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருந்தா இந்த மாதிரியான இன்சல்ட்டாக பார்க்கக்கூடாது. நான் என்னுடைய கடமை மக்களோட பணியை செய்கிறது தான், கொலாயடி சண்டை இல்லை, இங்கே யாருக்கு முன்னுரிமைன்னு சண்டை போடுறது இல்லை அப்படின்னு நான் திரும்ப சொன்னேன். அதே தான் பதிவு செய்கிறேன். இப்போது ஹைலைட்டில் இருக்கிற அக்கா பல்லவியோடைய பழைய ஒரு வீடியோ, அவங்க வந்து பிரச்சாரம் போயிருந்தப்போ வந்து எப்படி ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவி அவங்கள வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் வந்து நேற்று அக்கா வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதே சாரியில் அதே காஸ்டியூமில் ஒரு தொலைக்காட்சி டிவிக்கு வந்து எதுக்கோ வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொளத்தூரில் பவர் கட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திமுக தான், ராயபுரத்துலேயும் வந்து பவர் கட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திமுக தான், தமிழ்நாடு முழுவதுமே செலக்டிவாக பண்ணுறாங்க, மொத்தமாக பண்ணால் தெரிஞ்சிடும்ல திமுக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பண்ணுறாங்க, நாங்கள் ராயபுரத்தில் யார் பண்ணுறாங்கன்னு ஆளையே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நானுமே போயிட்டு த்ரெட்டில் இன்ஸ்டாலெலாம் வந்துட்டு டிஎம்கே ஐடிவிங்க அறிவாலயத்தெல்லாம் வந்து டேக் பண்ணி அக்கா ஏதோ ப்ரூஃப் வச்சுருக்காங்களாம், கொஞ்சம் என்னென்னு விசாரிங்கன்னு கூட கேட்டிருந்தேன். அதை வந்து அவங்க கேட்டாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் சரவணன் அண்ணாதுரை அப்படின்னு ஒரு டிஎம்கே சார்ந்த நபர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் யாருன்னு. அவர் இதை வந்து முன்னெடுத்து கேஸாக கொண்டு போயிருக்காரு. இப்போ அக்கா வந்து அந்த 2 பேர் யார் அப்படின்னு ப்ரூஃப் காமிச்சு கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நம்புவோம். இதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திமுக செஞ்சது செய்யாது எல்லாத்துக்குமே திமுக அப்படிங்கிற பேரில் பேட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. வாட்டர் மார்க்கை மறைக்க மறந்துடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி.